இது என்ன அப்படின்னு ஒரே கேள்விதான் கேட்டேன். நான் எதுக்கு கேட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில பேர் இதை ஜாயிண்ட் கிராஸ்ன்னு சொல்றாங்க, சில பேர் ஜாயிண்ட் ஸ்டார்ன்னு சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு பேர் சொல்றதுனால இதோட கரெக்டான பேர் தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டேன். அதுக்கு பலவிதமான கமெண்ட்கள். அதுல ஒண்ணு, உனக்கு வண்டி வச்சிருக்கவே தகுதி இல்லை, அருகில் உள்ள இரும்பு கடையில் எடை போட்டு காசு வாங்கிட்டு வான்னு ஒருத்தர். இன்னொருத்தர், இது தெரியாமல் நீ டிரைவரா, வேற பணத்து இருந்தா போய் பாரு அப்படின்னு ஒருத்தர். வண்டியில இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் பேரே உனக்கு தெரியல, நீ போடுற வீடியோ எவ்வளவு பிரயோஜனமா இருக்க போகுதுன்னு ஒருத்தர். நீ எல்லாம் டிரைவர் ஆனா மோட்டார் உருப்பட்டுரும் அப்படின்னு சொல்ற இன்னொருத்தர். நீ டிரைவர் வேலைக்கே லாய்க்கு இல்ல, மாடு மேய்க்க போன்னு ஒருத்தர். மாடு மேய்க்கிறது மட்டும் சாதாரண வேலையா? நாங்கெல்லாம் ஸ்கூலுக்கு படிக்கிற காலத்துல இருந்து வேலைக்கு வர காலம் வரைக்குமே மாடு மேய்ச்சி எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்தாச்சு. இதோட பெயரும் தெரியாம ஓனர் ஆகிட்டீங்க, அப்புறம் வண்டியா நஷ்டத்துல ஓடாது, தொழில் தெரிஞ்சுக்கிட்டு தொழில் பண்ணுங்கன்னு ஒருத்தர். நீ எல்லாம் டிரைவரா இருக்கவே லாய்க்கு இல்ல, தயவு செய்து வண்டி ஓட்டாதப்பான்னு ஒருத்தர். எல்லாருக்குமே எல்லாமே தெரியாது, ஒவ்வொரு விஷயத்தையும் அப்பப்ப அனுபவப்பட்டுதான் தெரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட சரஸ்வதி தேவிக்கே கட்டது கைமண் அளவு கல்லாதது உலக அளவுன்னு சொல்லியிருக்காங்க. நானெல்லாம் எந்த மூளைக்கு? தெரியாத விஷயத்த என்னை விட சின்ன பையனாவே இருந்தாலும் நான் கண்டிப்பா கேட்டு தெரிஞ்சுப்பேன். எனக்கு அதுல எந்த ஒரு கூச்சமும் இல்லை. தனக்கு தெரிஞ்சதை இன்னொருத்தர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சு கமெண்ட் போடுறவங்க எத்தனை பேர் நீங்களே பாருங்க.